ராஜ் நியூஸ் சின்னஞ்சிறு உலகம். வணக்கம் மேடம், சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன் நானு. சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். சொல்லுங்க. பையன் வந்து நல்லா படிக்கிறான், எழுதுறான், வீட்டுல எல்லாம் எழுதி காமிக்கிறான். சரிங்க. ஆனா தேர்வுக்கு போகும்போது அதுல மிஸ் பண்ணிடுறான். அதுக்கும் எதுவும் அவனுடைய ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இருக்குங்க. உடல்நிலை பாதிப்பு எதுவும் இருக்குமா? அதனால எப்படி இருக்குமா? ஆமாங்க. அதாவது என்ன வயசு சொன்னீங்க? அதாவது நல்ல இங்க வீட்டுல எல்லாம் நல்ல என்ன வயசு குழந்தைக்கு? என்ன அவனுக்கு 8 வயசு ஆகுது. 8 வயசு. எந்த வயசுல குழந்தைய ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தீங்க? 3 வயசுலயே சேர்த்திருக்கோம். 3 வயசுலயே சேர்த்துட்டீங்க. அம்மா வந்து வீட்டுல இருக்காங்களா, வேலைக்கு போறாங்களாங்க? அவங்களும் வேலைக்கு போறவங்க தான். ஓ, அதனால அந்த ஆரம்ப காலத்துல சீக்கிரமா சேர்த்துட்டீங்க. இது வந்து ஒண்ணு இல்ல, இது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்னா ஒரு ஃபியர், எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுல வந்து அவருக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. மொத்தமா வந்து அவரு நல்லாவே பண்றாருன்னா அவருக்கு வேற எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த எக்ஸாமினேஷன் இப்ப நம்மளே வந்து ஒரு ரிசல்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு ஃபியர் இருக்கும் பாருங்க. அந்த முடிவு தெரியற வரைக்கும் ஒரு ஃபியர் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு எக்ஸாம் ஃபியர் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அப்போ அவர் வந்து இந்த போட்டோகிராபிக் மெமரி வந்து ரீகால் பண்ண முடியலைங்க அவரால். அதனால அவருக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, எக்ஸாமினேஷனுக்கு இப்பதான் அந்த அரசாங்கத்துல கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த பையன்ட்ட நல்லா மோட்டிவேட் பண்ணி அல்லது ஒரு மாடலா நீங்க ஒரு வீட்டுல ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னை நீங்களே கிரியேட் பண்ணி பெல் அடிக்கிற மாதிரி ஒரு அலார்ம் டைம் பீஸ் எல்லாம் வச்சு, தம்பி எழுதி பழகுப்பான்னு ஒரு 2 தடவை நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அங்க போய் அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்காது. அதனால நீங்க வீட்டுல ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒண்ணு சும்மா ஒரு ஒத்திகை, புரியுதுங்களா, அந்த மாதிரி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க குழந்தைக்கு. மற்றபடி குழந்தை தான் நல்லா படிக்குது எல்லாம் சொல்றீங்க. அதனால ரீகாலிங்கும் குழந்தை இருக்கு. இப்ப நீங்க வீட்டுல வந்து கேட்டீங்கன்னா அத்தனை கொஸ்டினுக்கும் குழந்தை பதில் சொல்லிடும், புரியுதுங்களா. அது ஆனா அங்க போனா அந்த ஒரு டைம் ஃப்ரேம்னு ஒரு இது இருக்கு பாருங்களேன், அதுக்குள்ள முடிச்சாகணும். அப்புறம் நர்வஸ் ஆயிடுறாங்க. அதனால அவங்களால தெரிஞ்சும் அதை வந்து அங்க கொண்டு வர முடியல. ரைட்டிங் ஸ்கில்லாவோ அதை கொண்டு வர முடியாது. அது இயற்கைங்க. எக்ஸாம் ஃபியர்ங்கிறது எந்த வயசுல எக்ஸாம் எழுதினாலும் அது இருக்கிறது தான். அதுக்கு நம்மளை பதப்படுத்தி அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க குழந்தைய, அம்மாவோ நீங்களோ வீட்டுல எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து, இந்த தம்பி பெல் அடிச்சாச்சு நீ எழுது அப்படின்னு 4-5 தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது பழக்கப்பட்டு போயிடும். இது போக சரியா போயிடுங்க, பயப்பட வேண்டாங்க.